முக்கிய நடப்பு நிகழ்வுகள். மிக குறைந்த சூரிய மின்சக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்காக மத்திய அமைச்சரவை அண்மையில ஒரு ஒப்புதல் அளிக்கப்படுற திட்டம் எது அப்படின்னா பிரதமர் சூரிய சரோவர் யோஜனா. அதாவது மிதக்கும் சூரிய மின்சக்தி ஃப்ளோட்டிங் சோலார் திட்டங்களை மேம்படுத்துறதுக்காக 5070 கோடி ஒதுக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டத்திற்கு. அது மட்டும் இல்லாம நீர்த்தேக்கங்கள் மற்றும் பிற நீர்நிலைகள்ல சூரிய மின் தகடுகளை அமைப்பதுதான் இதனோட முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்துடைய இலக்கு பாத்தீங்கன்னா 5000 மெகாவாட் பவர் ஜென்ரேட் பண்றதுதான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா சூரிய சரோவர் அதாவது ஃப்ளோட்டிங் சோலார் ஸ்கீம், அதுக்கு 5000 மெகாவாட் டார்கெட் ஜென்ரேஷன் ஆஃப் பவர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5070 crores எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெல்லியில பெண் குழந்தைகளுக்காக வித்யாவாகினி யோஜனாவை தொடங்கியிருக்காங்க. டெல்லி அரசு வித்யாவாகினி யோஜனா திட்டத்தை பெண் குழந்தைகளுக்காக கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில தொடங்கியிருக்காங்க. அரசு பள்ளிகள்ல படிக்கும் மாணவிகளுக்கு இலவசமா மிதிவண்டிகள் வழங்குவதுதான் இதனோட முக்கியமான அம்சம். ஆரம்ப கட்டமாக பாத்தீங்கன்னா 3000 மிதிவண்டிகள் வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவிகளுக்கு போக்குவரத்து வசதி மேம்பட்டு பள்ளி வருகை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா டிப்ஸ் பாத்தீங்கன்னா வித்யாவாகினி டெல்லியில. அடுத்தது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஃப்ரீ பைசைக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சமுத்திரமந்தன் தேசிய கடல்சார் ஆய்வு திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். சமுத்திரமந்தன்ன்றது நேஷனல் ஆஃப் ஷோர் மிஷன். இது கடல்சார் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களை ஆராய்வதற்கு முக்கியமான முயற்சி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாக்ஷா திட்டம் எந்த துறையால் தொடங்கப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க. நிலவளத்துறை. நாக்ஷா திட்டம் எந்த துறையால் தொடங்கப்பட்டது? நிலவளத்துறை. நாக்ஷா அப்படிங்கிறது நேஷனல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் பேஸ்டு லேண்ட் சர்வே ஆஃப் அர்பன் ஹேபிடேஷன். நகர்ப்புற நிலப்பதிவுகளை நவீனமயமாக்குறது தான் இந்த திட்டம். இது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. ஜிஐஎஸ் ஏரியல் சர்வே போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நகர்ப்புற நிலப்பகுதிகளை துல்லியமான டிஜிட்டல் தரவு தளத்தை உருவாக்குறதுதான் இதனோட நோக்கம். ஈஸியா டிப்ஸ் பாத்தீங்கன்னா நாக்ஷா அர்பன் லேண்ட் சர்வே. எதனோட டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா லேண்ட் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் GIS.